அன்பு நண்பர்களே, தந்தி டிவி ஐபிஎல்லும் அரசியலும் என்ற பெயரில் இந்த ஐபிஎல் வழக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கின்றன, இதன் பின்னணியில் இருந்து இந்த ஐபிஎல் வழக்கை முழுக்க முழுக்க நடத்தியது யார், இதனை இயக்கியது யார், ஏதோ ஒரு மேஜிக் பாஸ் பின்னாடி இருக்காரு, அந்த மேஜிக் பாஸ் யாரு அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை அலசிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ஐபிஎல் விவகாரம் தொடர்பா 4 முக்கிய ஆவணங்களை வெளியிட்டிருக்கோம். இன்னைக்கு 5வது ஆவணத்தையும் வெளியிட இருக்கோம். வரவேற்கிறோம். இது ஐபிஎல்லும் அரசியலும். இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இதுவரைக்கும் வெளியிட்ட ஆவணங்கள் குறித்தும் இன்று வெளியிட இருக்க ஆவணம் குறித்தும் விரிவாக விவாதிக்க கிரிக்கெட் விமர்சகர், இந்த வழக்க ஆரம்பத்திலிருந்தே உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய மோகன் ராம் அவர்கள் நம்முடைய நேராரு. நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறோம். ஹவ் யூ சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ. கண்டிப்பா நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதுல முதல்ல வெளியிட்ட அந்த 4 ஆவணங்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெளியிட்ட ஆவணத்துல தமிழ் லாபி குறித்து லலித் மோடி ஹரிஸ் சால்வேக்கு அனுப்பிச்சிருந்த மெயில் நம்ம வெளியிட்டிருந்தோம். இதுல அந்த தமிழ் லாபி அப்படின்றத தாண்டி ஐபிஎல் வழக்க விசாரிக்கக்கூடிய அந்த பிசிசிஐ கமிட்டியில யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றத லலித் மோடி சொல்லியிருந்தாரு. அடுத்து நம்ம 2வது நாள் வெளியிட்டதுல ஆதித்யா வர்மா, இந்த வழக்க அடுத்தடுத்து எடுத்துட்டு போன ஆதித்யா வர்மா பாத்தீங்க அப்படின்னா லலித் மோடிக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்காரு, அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு, நான் என்ன பண்ணட்டும் அடுத்தது அப்படின்ற அளவுக்கு கேட்டிருந்தாரு. ஆதித்யா வர்மாவுடைய அந்த கான்வர்சேஷனையும் நம்ம பார்த்தோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா 3வது நாம் வெளியிட்டிருந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பேர்ல லலித் மோடி ஆதித்யா வர்மாவுக்கு அனுப்பிச்சிருந்த மெயில் பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஏன் அவரை தடுத்து நிறுத்தணும், எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத பத்தி லலித் மோடி பேச, ஆதித்யா வர்மா அந்த இடத்துல நான் வேணா போய் ஒரு பொதுநல வழக்கு போட்டு நிறுத்தட்டுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டிருந்தாரு. 4வது நாள் நம்ம வெளியிட்ட ஆவணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தோம். அது என்ன அப்படின்னா இந்த பண பரிவர்த்தனை எப்படி நடந்திருக்கு, இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா ஹரிஸ் சால்வே ஆகட்டும், அதை தொடர்ந்து ஆஜரான எல்லா வழக்கறிஞர்களுக்கும் எப்படியெல்லாம் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு, அதுவும் லலித் மோடியுடைய குடும்ப நிறுவனம் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்தே பணம் எப்படி போயிருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த ஆவணங்கள் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் ரசிகரா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த விஷயங்கள் பார்க்கும்போது நீங்க இன்னும் சட்டமும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சவர், நீங்க ஒரு சட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர், இது ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு நெட்வொர்க்கை ஒருத்தவர் தான் இயக்கியிருக்காரு, பிசிசிஐக்கு வெளியில இருந்த ஒருவர் பிசிசிஐயோட ஆபரேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? லலித் மோடி என்ற நபர், தனிநபர், ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறவர். நம்ம நாட்டிலிருந்து சட்டத்துக்கு பயந்து ஓடி வேற ஒரு நாட்டில் ஒளிஞ்சுகிட்டு இருக்கார். அவருடைய ஸ்டேட்டஸ் அது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் பின்னணியில் இருந்து இயக்கி கொண்டு வந்து யார் யார் கமிட்டியில் இருக்கணும், என்னென்ன அவங்களுக்கு டியூட்டிஸ் கொடுக்கணும், என்ன செய்யணும், தமிழ் லாபியை ஒழிக்கணும், இதை செய்யணும், அவருக்கு சீனிவாசனுக்கும் இந்த கட்சிக்கும் தொடர்பு, சீனிவாசனுக்கும் அதுவும் உண்டு இது உண்டு, அது இப்படி இப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி பின்னால இருந்துகிட்டு இந்த பொம்மலாட்டத்துல பொம்மை கீழே ஆடிக்கிட்டு இருக்குமே தவிர ஆட்டுறது மேல இந்த கயரை கட்டிக்கிட்டு ஆட்டுறது வேற ஒரு ஆளு. அதைத்தான் லலித் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுல குறிப்பா மெயின் விஷயம் என்னன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொது நல வழக்கு அப்படின்னு ஒன்ன தொடரணும்னா நம்ம முதல்ல ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். இத எனக்கு எந்த ஒரு தனிநபரும் ஃபண்டிங் கொடுக்கல, நானா பொதுநலன் கருதி இந்த வழக்கை சமர்ப்பிக்கிறேன், கோர்ட்ல நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒட்டுமொத்த பணமும் லலித் மோடி கொடுத்திருக்கிறான், அதுக்கான ஆவணங்கள் இருக்கு. அப்ப அந்த வழக்கே எப்படி செல்லும்? அது எப்படி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்? வழக்க ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனது ஆதித்யா வர்மா பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து. பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் பிசிசிஐல இருந்து ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து ஒருத்தர் வழக்கு எடுத்துட்டு போறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் மும்பையிலே ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், எல்லா இடத்துக்கும் வழக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த வழக்கை எடுத்துட்டு போறதுக்கு ஆதித்யா வர்மாவுக்கு டிக்கெட் முதற்கொண்டு லலித் மோடி அவர்களுடைய கம்பெனில இருந்து தான் எடுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம கிட்ட ஆவணங்கள் இருக்கு. லலித் மோடி ஆதித்ய வர்மாவுக்கு கொடுத்தாரு கேட்டா என் நண்பர்னு சொல்லலாம். லலித் மோடி ஹரிஸ் சால்வேக்கு ஃபீஸ் கொடுத்ததுக்கு அர்த்தம் என்ன? வக்கீலுக்கும் ஃபீஸ் கொடுக்கிற, யார் போனமோ அவங்களுக்கு ஹோட்டல் செலவு எடுத்துக்கிற, அவங்களுடைய பிளைட் செலவு எடுத்துக்கிற, ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு லலித் மோடி. ஏன்னா ஹரிஸ் சால்வே என்பவர் ஒரு சாதாரண வக்கீல் அல்ல, இந்தியாவின்
பிரபலங்களில் ஒருவர். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு வக்கீலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியரிங்க்கு 10 லட்சம் வீதம், 3 ஹியரிங்க்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஒரு ஹியரிங் தான் நீங்க உங்களுக்கு கிடைத்திருக்க ஆவணம். எத்தனை ஹியரிங் மொத்தம் நடந்துச்சு இந்த கேஸ், எங்கெல்லாம் நடந்துச்சு, பாம்பேல நடந்துச்சு, டெல்லியில நடந்துச்சு, ஹைகோர்ட் நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்ல நடந்துச்சு, எத்தனை கான்பரன்சஸ் நடந்திருக்கும். ஹரிஷ் சால்வே கிட்ட நீங்க போன்ல கான்பரன்ஸ் பண்ணாலே பில் அனுப்பக்கூடிய ஒரு அந்த சீனியாரிட்டி உள்ள ஒரு வக்கீல் அவர். கோடிக்கணக்கில் செலவாயிருக்கும் ஒன்லி ஃபார் மிஸ்டர் ஹரிஷ் சால்வே. அப்புறம் அவருடைய அசிஸ்டன்ஸ், அவங்களுடைய இது, அந்த பெரிய ஒரு பட்டாளமே நின்று. ஆக யாருமே பொதுநலமாக செய்யவில்லை. லலித் மோடி என்ற ஒரு தனிநபர் தனக்கு தனிப்பட்ட முறையில் என் சீனிவாசன் மீது உள்ள ஒரு காழ்ப்பை, அந்த உணர்ச்சியை எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேண்டும், பழி வாங்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி சுட்டாரு. சுட்ட அம்பு சீனிவாசன் மேல பாஞ்சதோ பாயலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா சிஎஸ்கேங்கிற ஒரு டீம், சென்னையின் டீம் மேல பாஞ்சிச்சு. அதுதான் தப்பு. இரண்டாவது பாயிண்ட் நீங்க சொல்றதுல இருந்து எடுக்கும் பொழுது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு ஸ்ரீசாந்த் குற்றவாளி இல்லை, டெல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதாவது ஆவணங்கள், தகுந்த ஆவணங்கள் இல்லைன்னு. சிஎஸ்கே மேல் என்ன குற்றச்சாட்டு? சிஎஸ்கேல இருக்கிற ஏதாவது ஒரு டீம் மெம்பர் சூதாடினாரா, மேட்ச் பிக்சிங்ல இருந்தாரா? இதுவரைக்கும் சொல்லப்படல. ஆனா இதுல பேர் அறிவிக்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரியான முற்களுடைய அறிக்கையில ஒரு 5 வீரர்களுடைய பெயர் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அவங்க யாருன்னு சொல்லல. அவங்க மேல இருக்க குற்றமும் இது வரைக்கும் சொல்லப்படும். அவங்க மேல இருக்கிற குற்றம் நல்ல நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமா இருந்துச்சுன்னா இந்நேரம் அறிவிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா முத்கல் கமிட்டியில போய் ஆர்கியூ பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல லலித் மோடியோட டீம் போய் பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய பிஆர்ஓ, அவருடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் டீம் போய் அங்க ஆர்கியூ பண்ணாங்க. ஒரு முறை கூட ஸ்ரீனிவாசனை அழைக்கவில்லை, கேட்கல. அப்படியே சும்மா சுவமோட்டோ ஒரு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணிருக்காங்க. நான் அதுக்கு எதுவும் குறை சொல்லல. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு 2 வருஷம் நீ பேன்னு சொல்றீங்களே, நாளைக்கே கோர்ட் இல்லை பெட்டிங் பண்ணல, பெட்டிங் சரி சிஎஸ்கே விட்டுருங்க. சிஎஸ்கே பத்தி பேசினா தானே நம்ம தமிழ்நாடுன்னு வருது. ராஜ்குந்த்ரா கேஸ் எடுத்துப்போமே. ராஜ்குந்த்ரா பெட்டிங் அவர் ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு. நான் பெட் பண்ணேன், ஏதாவது ஆவணம் இருந்துச்சுன்னா நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு அவர் பேட்டியை கொடுத்திருக்காரு. ராஜ்குந்த்ரா நிரபராதி என்று சொல்லிவிட்டால் 2 வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேன் பண்ணீங்களே, அந்த 2 ஆண்டுகளை அவர்களுக்கு திருப்பி அளிக்க முடியுமா? வேலிட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆவணம், இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை வெளியில சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு திட்டமிட்டு இந்த ஒரு ஆபரேஷன் நடத்தப்பட்டது அப்படின்றதுக்கான பல்வேறு ஆதாரங்களை நம்ம முன் வச்சோம். இது வரைக்கும் 4 ஆவணங்கள் வெளியிட்டிருக்கோம். இன்னைக்கு தந்தி டிவி வெளியிடக்கூடிய 5வது ஆவணம் மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கு குறித்து வந்த செய்திகளை பின்னிருந்து லலித் மோடி எப்படி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரு. அதற்கான ஆவணம் தான் லலித்குமார் மோடி கிட்ட இருந்து அவருடைய டீம் பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய டீமா வச்சு இதை மேனேஜ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி செய்திகள் வெளியிடலாம் அப்படின்னா, அந்த டீம் லலித் மோடிய ஒரு மேஜிக் பாஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி உடைய ஆன்டி ஆல் அசோசியேஷன், ஐசிசிக்கு எதிராக ஐசிசிக்கு ஸ்ரீனிவாசன் போகும்போது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்னென்ன மாதிரியான செய்திகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு உச்சகட்டத்தில் இருந்த போது ரொம்ப சாதுரியமா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, லலித் மோடிக்காக ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. பேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல முக்கியமா நிறைய ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணி லலித் மோடி ஒரு நிரபராதி, அவர் தண்டிக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரியும், ஸ்ரீனிவாசன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி செய்திகளை பரப்புறதுக்காக நிறைய ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள் இங்க இருக்கு. அதுக்கான ஒப்புதலை லலித் மோடி லண்டன்ல இருந்து வழங்கியிருக்காரு அப்படின்றது இந்த ஆவணங்கள் பார்க்கும்போது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, செய்திகளா ஏன் பிசிசி உடைய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அதோடைய நிர்வாகிகள் ஒதுங்கி இருக்கணும், அவங்க என்னென்ன மாதிரியான தப்பு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அந்த ஆர்டிக்கலோட லலித் மோடியோட ஒப்புதலோட அந்தந்த பிளாக்ல போட்டிருக்காங்க. அந்த பிளாக்ல பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி லலித் மோடி கிட்ட பெர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிசி வச்சு ஒவ்வொரு மெயிலும் அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு ஆர்டிகல்ஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, ஒரு செய்தியை இவங்க வெளியிடுறாங்க. அந்த செய்தி பிளாக்ல இருந்து வேற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு போனா எந்தெந்த செய்தி நிறுவனத்துக்கு போச்சு அப்படின்ற வரைக்கும் இதுல ஆதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா லலித் மோடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகள்லாம் இங்க போச்சு, இந்த செய்திகளை இவங்க ஒளிபரப்பிருக்காங்க, இந்த செய்தி இவங்க ஒளிபரப்பல அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துல யாரிடம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. லலித் மோடியுடைய கூட்டத்துல என்ன மாதிரியான கேள்வி கேட்டு அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி பதில் வாங்கி அதை பிளாக்ல பப்ளிஷ் பண்ணணும்ன்ற வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஆவணங்களை பார்க்கும்போது தெளிவா ஒண்ணு தெரியுது.
பண ரீதியா மட்டும் லலித் மோடி இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போறதுக்காக உதவல. அதை தாண்டி ஊடகத்துடைய வலிமையை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செய்தியை பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எப்படி போலியா உருவாக்கி அதை மக்கள் மத்தியில பிரபலமாக்கலான்ற வரைக்கும் ஒரு தெளிவான திட்டத்தை இருக்காங்க அப்படின்றது இதன் மூலமா தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு அமைப்புமே கூட செஞ்சிடாத ஒரு பெரிய யூனிட்டா பிளான் பண்ணி ஒரு செய்தி எப்படி போய் மக்களை ரீச் பண்ணணும்ன்ற வரைக்கும் திட்டமிட்டு இருக்காங்க. இல்ல இத கடைசியாக அழகாக செயலில் கொண்டு வந்தது அடால்ஃப் ஹிட்லரும் அவருடைய நாசி பார்ட்டியும். அவங்கதான் கான்ஸ்டன்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன். பல முறை ஒரு பொய்யை மறுபடியும் உண்மை என்று சொன்னால் அந்த பொய் உண்மையாகிவிடும் அப்படின்னு அவங்களுடைய பிலாசபி. கான்ஸ்டன்ட்லி ரிப்பீட் லை. சீனிவாசன் குற்றவாளி, சீனிவாசன். இன்னைக்கு இதுல என்ன ஆகி போச்சு? தமிழ்நாட்டிலேயே பலர் லலித் கூட பரவாயில்லப்பா, இவன் சீனிவாசன் இருக்கிறானேன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய அப்பீலே சிஎஸ்கேக்கு நான் ட்விட்டர்ல சிஎஸ்கே ஃபாலோ பண்றேன். ரொம்ப சீக்கிரம் சிஎஸ்கே உடைய ஃபேன்ஸ் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் தந்தி டிவி இந்த மகத்தான ஒரு சேவையை செஞ்சிருக்காங்க. இப்படி வெளியிட்டு இதை 4 இடத்துல சொல்லி எல்லாருக்கும் பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி ஆல் இந்தியா இதுக்கு வேக்கப் ஆகணும். They must realize the truth behind Lalit Modi and the conspiracy to kill the Tamil lobby. தேங்க்யூ சோ மச். அதே ஒரு ஆடிங்கோட முடிச்சிருக்கீங்க. நன்றி. இதுவரைக்கும் தந்தி டிவி 4 முக்கியமான ஆவணங்களை வெற்றிருந்தது. இன்று 5வது ஆவணத்தையும் வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஒரு நெட்வொர்க்கை எப்படியெல்லாம் லலித் மோடி இயக்குனாரு, இதற்கு பின்னாடி வேற என்னென்ன மாதிரியான திட்டமிடல்கள் இருந்தது அப்படின்றதையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியோடு.